இந்த சீரியலோட ப்ரோமோல நம்ம அஜயோட அப்பா இருந்துகிட்டு நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு எப்படி போறதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அஜயோட தாத்தா ஏன் மாப்ள நம்ம கார்லயே போயிடலாமேன்னு சொல்றாரு. அதுக்கு அஜயோட அப்பாவும் அதுவும் சரிதான், நம்மளுக்கு அந்த வண்டி தாராளமா தான் இருக்கும், எப்படியும் காவேரி வரமாட்டா, நம்ம எல்லாருக்கும் அந்த வண்டி போதும்னு சொல்றாரு. உடனே நம்ம அஜயோட தங்கச்சி இருந்துகிட்டு காவேரியை பார்த்து அண்ணி நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு வரலையான்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம காவேரியும் நான் நிச்சயதார்த்தத்துக்கு வர மாட்டேன்னு யார் சொன்னாங்க, கண்டிப்பா நான் வருவேன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம அஜயோட அப்பாவும் காவேரியை பார்த்து பொண்ணு பாக்குறதுக்கே உன்னை கஷ்டப்பட்டு கூட்டு போனோம், நீ நிச்சயதார்த்தத்துக்கு வருவியான்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம காவேரி இருந்துகிட்டு பொண்ணு பார்க்கும்போது வராததுக்கு எனக்கு ஒரு காரணம் இருந்தது, அதனால வரல, ஆனா நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பா வருவேன்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் நிச்சயதார்த்தத்துக்கு கிளம்பி போகும்போது நான் மட்டும் வரலன்னா உங்க எல்லார் மனசும் கஷ்டப்படும்ல, அதனால கண்டிப்பா வருவேன்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம அஜயோட அப்பாவும் நீ சொல்றது நம்பலாமான்னு கேக்குறாரு. அதுக்கு அர்ஜுன் இருந்துகிட்டு காவேரி வந்தாலும் தப்புன்னு சொல்றீங்க, வரலனாலும் தப்புன்னு சொல்றீங்க, அதான் அவ வரேன்னு சொல்றால, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. உடனே அஜயோட தாத்தாவும் காவேரியை பார்த்து காவேரி இந்த நிச்சயதார்த்தத்துக்கு உங்க வீட்டுல யாரையும் கூப்பிடல, அதனால உங்க வீட்டுல யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்கல்லன்னு கேக்குறாரு. நம்ம காவேரியும் எங்க வீட்டுல அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க தாத்தா, நான் தான் அவங்கள நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிட வேணான்னு சொன்னேன், அதனால இதுல தப்பு ஒண்ணும் இல்லன்னு சொல்லிடுறாங்க. எங்களுக்கும் அந்த பசுபதிக்கும் இருக்கிற பகை ரொம்ப பெருசு தாத்தா, அதை நான் உங்களுக்கு சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது, அதனால எங்க வீட்டுல இருந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு யார் வந்தாலும் நல்லா இருக்காது, நான் இந்த வீட்டுல இருக்கிறதுனால நான் வரேன்னு சொல்றேன். அதுக்கு நம்ம அஜயோட அப்பாவும் என்னவோ பசுபதி உன்னை கடிச்சு தின்னுடுவார் மாதிரி பேசிட்டு இருக்க, அவர் எங்க கிட்ட நல்லா தானே பழகுறாருன்னு சொல்றாரு. பசுபதி உங்ககிட்ட கோவப்பட்டு நாங்க பார்த்ததே இல்லையேன்னு காவேரியை பார்த்து கேக்குறாரு. அது கேட்டுட்டு இருந்த நம்ம அர்ஜுன் உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்றதுக்காக இந்த மாதிரி பேசக்கூடாது, காவேரிக்கு ஃபங்க்ஷன் நடந்தப்ப காவேரியோட அம்மா கிட்ட உங்க பசுபதி சம்பந்தி வில்லன் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, இதோ பாருங்க சித்தப்பா, இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு உங்க சம்பந்தி கிட்ட சொல்லி வைங்கன்னு சொல்லிடுறாரு. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அஜயோட அப்பா அஜய் கிட்ட என்னடா காவேரி பேசுற விதமே சரியில்லை, அவ ஏதாச்சும் சொதப்புவாளோன்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம அஜயும் அவளால ஒன்னும் பண்ண முடியாதுப்பா, என் மாமனாரோட பவர் உங்களுக்கு தெரியும்ல. மறுநாள் நிச்சயதார்த்தத்துக்காக எல்லாருமே கோயிலுக்கு வந்திருக்காங்க. அப்ப கார்ல காவேரியும் வந்து இறங்குறத பார்த்து நம்ம அஜயோட மாமனாருக்கு ஒன்னும் புரியல. ஐயோ இவ வந்திருக்காளா, இவளால என்ன நடக்க போதோன்னு நினைச்சு பயப்படுறாரு. நம்ம காவேரி இந்த நிச்சயதார்த்தத்துல என்னென்ன பிரச்சனை பண்ண போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.